வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நாட்டின் மின்னணு உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உலக பாரம்பரிய தினத்தையொட்டி நாடு முழுவதும் கலாச்சார நினைவு சின்னங்களை மக்கள் கட்டணமின்றி இன்று பார்வையிட தொல்லியல் துறை அனுமதி அளித்துள்ளது. கொசஸ்தலை கூவம் ஆறுகளின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். புனித வெள்ளி உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. போர்ச்சுகலில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரசாந்த் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நாட்டின் மின்னணு உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குர்கானில் செய்தியாளரிடம் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக கூறினார். இத்துறையில் 25 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், அண்மையில் பிரதமர் மின்னணு பொருட்கள் உற்பத்தி திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெஸ்லா நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்குடன் இன்று தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடிய அவர், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பின் அவசியத்தை எடுத்துரைத்தார். இதனிடையே கலாச்சாரம் குறித்த சிந்தனைகளை உள்ளடக்கிய தொகுப்பு புதுதில்லியில் இன்று வெளியிடப்படுகிறது. இந்திய கலாச்சாரம், பாரம்பரியம், மரபுகள் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் பிரதமர் ஆற்றிய உரைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் பகவத்கீதை மற்றும் நாட்டிய சாஸ்திரம் இணைக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நம் நாட்டின் காலத்தால் அழியாத ஞானம் மற்றும் வளமான கலாச்சாரத்திற்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். உலக பாரம்பரிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கலாச்சார இயற்கை பாரம்பரியத்தின் மதிப்பையும் அதனை பாதுகாப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்நாள் ஆண்டுதோறும் ஏப்ரல் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இயற்கை பேரிடர் மற்றும் மோதல்களால் அச்சுறுத்தலுக்கு உள்ளான பாரம்பரியம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இந்திய தொல்லியல் துறையின் நினைவு சின்னங்களை சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. மாமல்லபுரம் வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுன தபசு, 5 ரதம் உள்ளிட்ட புராதன சின்னங்களை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தில் உலக பாரம்பரிய தினத்தை முன்னிட்டு வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, 5 ரதம், கடற்கரை கோவில் உள்ளிட்ட புராதன சின்னங்களை இன்று ஒரு நாள் மட்டும் சுற்றுலா பயணிகள் கட்டணமின்றி இலவசமாக கண்டுகளிக்கலாம் என தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. இதனால் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கட்டணமின்றி புராதன சின்னங்களை இலவசமாக பார்த்து ரசிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக திகழும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1166 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கூவம் ஆற்றின் குறுக்கே 20 கோடியே 37 லட்சம் ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். கொசஸ்தலை ஆற்றின் குறுக்கே 23 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் ஏற்படுத்தப்படும் உட்பட திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். கடம்பூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசவநல்லத்தூர் சாலையில கூவமாற்றின் குறுக்க 20 கோடி 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும். கொசஸ்தலையாறு ஆற்றின் குறுக்க 23 கோடி 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பணிகள் 2 கோடி 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் அது மேற்கொள்ளப்படும். வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமழி ஊத்துக்கோட்டை சாலை 51 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். இந்நிகழ்ச்சியில் 2 லட்சம் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வாகனங்களையும் முதலமைச்சர் வழங்கினார். முன்னதாக பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்குகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், அனைவரது வாழ்விலும் அமைதி மற்றும் ஒற்றுமை உணர்வு மேலோங்கட்டும் என்று கூறியுள்ளார். அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை தியானிக்கும் பிரார்த்தனைகளும் ஆராதனைகளும் இன்று நடைபெறுகின்றன. நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் திருச்சிலுவை முக்தி செய்யும் நிகழ்வு இன்றிரவு நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற சிலுவைப்பாடு நிகழ்வை இளைஞர்கள் தத்ரூபமாக செய்து காண்பித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
குமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் உள்ள துண்டத்துவிளை புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து சிலுவை பாதை நிகழ்வு பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இதில் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டு அனுபவித்த துன்பங்களை இளைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த். தூத்துக்குடி தூய பனிமயமாத ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி தூய பனிமயமாதா பேராலயத்தில் இயேசு சிலுவையை சுமப்பது போன்ற பெரிய சொரூபம் ஆலயத்தை சுற்றி பவனியாக எடுத்து வரப்பட்டது. இந்த சிலுவை பாதை ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். புனித வெள்ளியையொட்டி தஞ்சை மாதாக்கோட்டை புனித லூர்து சகாய அன்னை ஆலயத்திலிருந்து கல்லறை தோட்டம் வரை புனித சிலுவை பாதை நடைபெற்றது. திருவண்ணாமலை தூய லூர்து அன்னை தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஜெபமாலை பாடியவாறு தவப்பயணம் மேற்கொண்டனர். தர்மபுரி தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 60 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உயர் வருவாய் பிரிவு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஆர். காந்தி இன்று தொடங்கி வைத்தார். உதகை மேட்டுப்பாளையம் இடையேயான மலை ரயில் சேவை தொடங்கப்பட்ட 152வது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து எமது கோவை செய்தியாளர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு தற்பொழுது வரை பாரம்பரியம் மாறாமல் தொடர்ந்து இயக்கப்பட்டு வரும் மலை ரயில் சேவை யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையம் தொடங்கப்பட்டு 152 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாகவும் உலக பாரம்பரிய தினம் கொண்டாடும் விதமாகவும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் ரயில்வே நிர்வாகம் சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த கொண்டாட்ட நிகழ்வையொட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்லும் மலை ரயில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காட்சியளித்தது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். திருப்பத்தூர் மாவட்டம் கோயான்கொள்ளை கிராமத்தில் குறுங்காடுகள் அமைப்பதற்கான மரக்கன்றுகள் நடும் பணியினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமலதா இன்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசின் மணிமேகலை விருதிற்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தோர் வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு சிம்ரன்ஜீத் சிங் காலோன் தெரிவித்துள்ளார். இம்மாவட்டத்தில் கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாம் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டரங்கில் தொடங்கப்பட உள்ள குத்துச்சண்டை பயிற்சி மையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தேர்வு வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் இனாம்குளத்தூர் ஊராட்சியில் 1000 மரக்கன்றுகள் நடும் பணியை ஆட்சித்தலைவர் திரு மா. பிரதீப்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாவட்டத்தில் 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாக கூறினார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 100 நாள் வேலையாட்கள் மூலமாக 50 லட்சம் மரக்கன்றுகள் வளர்த்தெடுக்கப்பட்டது. இந்தியாவிலேயே ஒரு மாவட்டம் 50 லட்சம் மரக்கன்றுகள் வளர்த்தது என்றால் அது திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே சொல்றேன். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கருவேல மூலங்களையும் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் சொல்லி அந்த ஆணை பிறப்பித்து அரசு நிலங்கள்ல தரிசு நிலங்கள்ல இருக்கக்கூடிய கருவேல முட்களை அகற்றி திரும்பவும் ஒரு மரங்கள் நட்டு அந்த நிலத்தை பசுமை நிலமாக மாற்றப்பட்டுள்ளது. MSMD உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்விற்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. இத்தேர்வுகள் ஜூன் மாதம் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளன. ஜூலை 15ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். இதேபோல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆராய்ச்சியாளர்களுக்கான UGC நெட் தேர்விற்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். ஜூன் 21ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இத்தேர்வுகள் நடைபெறவுள்ளன. கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து இன்று காலை முதல் கர்நாடகத்திலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக தமிழகத்திற்கு வழக்கம்போல் லாரிகள் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தஞ்சை புன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் தைலக்காப்பு அபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. போர்ச்சுகலில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரசாந்த் இணை இத்தாலி ரோமானிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் இன்று இரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் நாட்டின் மின்னணு உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உலக பாரம்பரிய தினத்தையொட்டி நாடு முழுவதும் கலாச்சார நினைவு சின்னங்களை மக்கள் கட்டணமின்றி இன்று பார்வையிட தொல்லியல் துறை அனுமதி அளித்துள்ளது. கொசஸ்தலை கூவம் ஆறுகளின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். புனித வெள்ளி உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. போர்ச்சுகலில் நடைபெறும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரசாந்த் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.